ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு வரும், சத்தியமா வரும். ஏன்? நாம் சத்தியத்தின் மக்கள். அறத்தின் வழி நின்று நமது முன்னோர்கள் வாழ்ந்தது உண்மையானால் வழி வழியே வருகிற வீரமான தமிழ் பிள்ளைகள் நாம் வெல்லுவோம். இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு கைவரப்பட்ட பிறகு நமது ஆட்டம் வேற. அரசமைப்பது தொடக்கம்தான், தேசம் படைப்பதுதான் இறுதி விடுதலை. அதை நோக்கிய பாய்ச்சலுக்கு என் அன்பு உடன் பிறந்தவர்கள் தயாராகணும், என் தம்பி தங்கைகள் தயாராகணும், தன்னலமற்று தயாராகணும். நம் உடன் பிறந்தவர்கள் உயிரை கொடுத்துட்டான். நீ சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழன் என்கிற இன உணர்வை கொடுத்து ஒன்றாக நில்லு, வென்றலாம். எவனும் பேச மாட்டான். தம்பி ராஜீவ் சொன்னா பாருங்க, போர் குற்றம் அந்த அளவுல தான் நிக்கிறான். நாம அங்க இல்ல, நாம அந்த போரே குற்றம் இதான் நாம வைக்கிறது. அந்த போரே குற்றம் என்கிறோம். ஒரு நாட்டுக்குள், அந்த நாட்டுக்குள்ளே வாழ்கிற சொந்த நாட்டு குடிமக்களின் மீது ராணுவ தாக்குதல் கூடாது. அதனாலதான் ஈஜிப்துல பிரிட்டன் அமெரிக்கர் படைகள்லாம் போச்சு. மம்மர் கடாபி, அதிபர் முபாரக் எல்லாம் இங்க அதனாலதான் கொண்டாங்க. ஆனா நம்மை உலகத்தில் எல்லா நாடுகளும் ஆயுதம் கொடுத்து அழிச்சது. இது ஒரு பெரிய வேடிக்கை. இது இதை நுட்பமாக என் தம்பி தங்கைகள் விளங்கிக் கொள்ளணும். ஈழத்தில் நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. ஒரு நாட்டுக்குள், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை சொந்த நாட்டு மக்களை அழித்தொழிக்க பயன்படுத்தியது இலங்கை சிங்கள ராணுவம். ஆனால் அந்த நாட்டுக்கு இந்த எல்லா விதமான ஆயுதங்களையும் கொட்டி கொடுத்த நாடுகள் நம்மை சொல்கிறது பயங்கரவாதிகள் என்று, பிரிவினைவாதிகள் என்று. பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு போட்டு தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்தினான், படுகொலை. பச்சிளம் குழந்தைகளின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்தினான், படுகொலை. கர்ப்பிணி பெண்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்தினான், படுகொலை. மருத்துவமனைகளின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, நடத்தினான், படுகொலை. மருத்துவமனை கட்டிடங்கள் தகர்க்கப்பட்ட பிறகு மரத்து நிழலே வேட்டியை கட்டிக்கொண்டு அதன் நிழலிலே இருந்து மருத்துவம் செய்தார்கள், அதன் மேலே குண்டு போட்டு தாக்கினான், படுகொலை. இதை நுட்பமாக விளங்கிக் கொள்ளணும். வெள்ளை கொடி ஏந்தி அண்ணன் நடேசனும் பூலித்தேவனும் 350 பேரோட போய் சரணடைகிறார்கள். சரணடைந்த போர்க்கைதிகளை கொல்லக்கூடாது. வெள்ளை கொடி ஏந்தி வந்த அத்தனை பேரையும் கொன்றான், படுகொலை. செத்தது முழுக்க தமிழர்கள், கொன்றவன் முழுக்க சிங்களன். இது ஒரு நாள் இரு நாளில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட போரல்ல, 30 ஆண்டுகளாக சிறுக சிறுக திட்டமிட்டு நடத்தி அழிக்கப்பட்ட படுகொலை. அதனால்தான் இதை திட்டமிட்ட இனப்படுகொலை என்று நாம் சொல்றோம். இதை உலகம் ஏற்க மறுக்கலாம், நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்போம். ஒரு நாள் நான் ஒருத்தன் பேசினதை இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான என் பிள்ளைகள் பேசுவது போல நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பேசுவதை நாளைக்கு நாடே பேசும், நாளைக்கு உலகமே பேசும். எங்களுக்காக பேச பிற தேசிய இனங்களில் பிரதிநிதிகள் வருகிறார்கள். என்னுடைய சகோதரன் சுரேஷ் சந்திரா, சுரேஷ், காஷ்மீரில் யாசின் மாலிக், பஞ்சாபில் ஜக்மோகன் சிங், எண்ணற்ற பிற மொழிவழி தேசியனத்தின் மக்கள் எமது உரிமைக்காக குரல் எழுப்புகிறார்கள், எமது விடுதலைக்காக எம்பக்கம் நின்று ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள். பல தேசிய இனங்களை ஒன்றிணைத்து எம் தேச விடுதலையை நாங்கள் வென்றெடுப்போம். இதுல எந்த மாற்றம் இல்லை. நமது இன முன்னோர்களில் பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான், பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தான், அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தான். இதெல்லாம் கொடை, வள்ளல். ஆனால் எமது மாவீரர்கள் தன் தாயகத்தின் விடுதலைக்காக
எமது உரிமைக்காக உயிரையே கொடுத்தார்கள். இவர்கள் தான் ஆகச் சிறந்த ஆக பெரும் வள்ளல்கள். உயிரையே தன் அன்னை நிலத்தின் விடுதலைக்காக அர்ப்பணித்த ஈகிகளின் ஈகத்திற்கு இணையான புனிதம் உலகத்தில் ஒன்றும் இருக்க முடியாது. அவன் தாய் நிலத்தின் விடுதலைக்காக செத்தான். இங்கு பல நூறு பேர் மொழி மீட்சிக்காக, மொழி அழிந்து விடுமோ என்று மொழிக்காக செத்தார்கள். இவர்களெல்லாம் நினைவில் வைத்து போற்றி மொழி மீளவும் தமிழ் இனம் எழவும் தனக்கென்று தேசம் படைத்து வாழவும் ஆளவும் வைப்பதற்கான கனவை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் சுமக்க வேண்டும். அதற்கான உறுதியேற்பு நாளாகத்தான் இந்த மாவீரர் நாளை நாம் பார்க்க வேண்டும். உலகெங்கும் பரவி வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கு சொல்லுவேன், மாவீரர் நாளை நடத்த போட்டி போடுகிறோம் சரி, மாவீரர் கனவை நிறைவேற்ற நாம் என்ன செய்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ஒரு நாளோட கலைந்து செல்வதல்ல நம் கடமை. மிக கவனமாக கால் எடுத்து வைத்து நமது மாவீரர்களின் லட்சிய கனவை வென்றெடுக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஈழம் என்பது ஒரு தொலைதீர தீவல்ல, ஒரு 3 எழுத்து வார்த்தை அல்ல. ஈழம் என்பது தமிழ் தேசிய இனத்தின் உயிர், தமிழ் தேசிய இனத்தின் பெருங்கனவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈழம் என்பது எனக்கான தேசம், உனக்கான தேசம், நமக்கான தேசம், தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு தேச விடுதலை என்ற புரிதல் ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும் வரணும். ஈழ விடுதலை போராட்ட அரசியலை பேசுவதிலிருந்து உன்னை நகர்த்திவிட பார்த்தால் வலுக்கட்டாயமாக வம்படியாக அதையே பேசு. விடுதலை புலிகளை பேசினால் வழக்கு வருமா? வரட்டும், பேசு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. பேசு. நாம கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, ஊராஞ்சொத்து திருடல, மலைய கொடையில, மண்ணை விக்கல, போற்றி வணங்க வேண்டிய பெண்ணியத்தை இழிவு செய்யல, அதெல்லாம் செய்யல. நாம நம் மண்ணுக்காக, மக்களுக்காக தன்னலமற்று நின்று போராடுறோம். தவறு செய்யற அயோக்கியனும் திருடனுமே திமிர் கொண்டு பெருமையோடு வெக்கப்படாம நடக்கும்போது நாம எதுக்கு பயப்படணும்? கெட்டவனே பயப்படாம இருக்கும்போது அநியாயத்துக்கு நல்லவங்க நாம எதுக்கு பயப்படணும்? காவல்துறை மேல நீங்க கோபப்பட வேண்டாம். இதே காவல்துறை நமக்கு கீழேயும் வேலை செய்யும் ஒரு நாள். நாம் நேற்று கூட நான் குறிப்பிட்டேன், என் அன்பு பிள்ளைகள் அறுவடைக்கான நாளாக ஒவ்வொரு நாளையும் கருதாதீர்கள், விதைப்பதற்கான நாளாக கருதுங்கள். நீங்கள் விதைத்துக் கொண்டே இருங்கள், அது முளைத்து கொண்டே வரும். எங்கெங்கிருந்தோ இளம் சிறுவர்கள், பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், பிஞ்சு பிள்ளைகள் ஓடி வருகிறார்கள். அண்ணன் ஷெரீப் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் பாருங்க, பள்ளி மாணவர்கள் நாம் தமிழர் கட்சியின் படை தளபதிகளாக மாறுகிற காலம் விரைவில் வரும். நாம விலை கொடுத்துட்டோம், பொருளை வாங்கல, அதை வாங்கியே தீரணும். உலகத்தின் மிகப்பெரிய வல்லாதிக்க மிகப்பெரிய நாடுகளின் விடுதலை போராட்டத்தில் கூட இத்தனை ஆயிரம் பேர் உயிர் தியாகம் செய்யல. இந்திய நாட்டின் விடுதலைக்கு கூட இத்தனை ஆயிரம் பேர் உயிர் தியாகம் செய்யல. ஒரு சின்ன நாடு, தமிழீழ நாடு, எத்தனை ஆயிரம் பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, என் அருமை பெற்றோர்களே, இந்த பதாகையை பாருங்கள். நாம் கற்களை அடுக்கி அடுக்கி வீட்டை கட்டுவது போல வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து தங்கள் உடலை அடுக்கி அடுக்கி தமிழீழ நாட்டை கட்டியவர்கள் மாவீரர்கள். துரோகம் என்பது என்ன? செத்தவர்கள் நமக்காக செத்தார்கள், நமது விடுதலைக்காக செத்தார்கள். யாரை நம்பி செத்தார்கள்? ஒருவேளை நான் என் விடுதலையை அடையாமல் இறந்து விட்டால் நாளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள், மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள் போராடி வென்றெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் செத்தார்கள்.